ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணி. எஸ், நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்த மாதிரி சிங்கிளாக கொடைக்கானல் போகிறேன். ரொம்ப லாங் ட்ரைவ் மச்சான். உண்மையிலே கொடைக்கானல் தான் போகிறோமா? அதில் என்னடா டவுட்டு? உண்மையே கொடைக்கானல் தான்டா போகிறோம். எப்பவுமே இந்த டைமில் டூர் கிளம்பும்போது ஃபஸ்ட்டு டீ கடைக்கு போயிட்டு எங்கள் வயிறை ஃபுல் பண்ணிட்டு தான் கிளம்புவோம். ஆனால் இந்த வாட்டி என் மச்சானோட வயிறை ஃபுல் பண்ணிட்டு தான் போக போகிறான். எந்த டீ கடைக்கும் நிற்க போகிறது கிடையாது வண்டியை. நான் மச்சான், வயிறு ஃபுல்லாக குஷ்டியா? என்னடா நான் சமூக சேவையை பண்ணிட்டேன். என் வயிறு ஃபுல்லாக நான் தாண்டா நீ நினச்ச இடத்துக்கு ஃபுல்லாக போக முடியும். நம்ம நீ எனக்கு தியாகம் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுற, நான் தானே அவனுக்கு தியாகம் பண்ணிக்கிறேன். இப்போ டேய், என்னை அசிங்கப்படுத்துனா முன்னாடி வந்துடுற. அப்போ என்ன பண்ணுற? நீ மட்டுமே போயிட்டு வந்துடு கொடைக்கானலுக்கு. என்னால் மட்டும் எப்படி மச்சான் கொடைக்கானல் போக முடியும்? தெரியுதுல, அப்போ எல்லாத்தையும் புரிஞ்சுது மச்சான். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஆமாம், நீ மட்டும் தான் வந்திருக்க. உன் ஃப்ரெண்ட்ஸுங்க பின்னாடி வராங்களா? அதுவா, ஒருத்தவன் ஆட்டோவில் அமெரிக்கா போயிடறான், இன்னொருத்தவன் சைக்கிளில் சைனா வரைக்கும் போயிடறான். அவனுக்கு வரத்துக்கு லேட் ஆகும், அதனால நான் கிளம்பி வந்துட்டேன். அட ஏறாவன் டூருன்னு வாய் தந்தாலே கதறானுங்க. இதெல்லாம் நான் ரீல்ஸில் தான் பார்த்துக்கிறேன், ஆனால் இதெல்லாம் உண்மை தான் பழுகுது. விடு மச்சான், நம்ம பார்த்துக்கலாம். அதான் கொடைக்கானல் கிளம்பிட்டேங்களா, சும்மா ஃபன் பண்ணிட்டு வரும் 2 பேரும். ஓகே மச்சான், என்னடா ஒரு மங்களா தெரியுது? டே மூதேவி, தீன்னு வரியா? விடிஞ்சிருச்சுடா, எந்திரா. இல்லை, ஒழுங்கா வண்டி ஓட்டுறானே செக் பண்ண. டே மச்சான், கொடைக்கானல் வந்து முழுகுறா. எஸ், வி அச்சீவ் த டார்கெட். என்னடா இங்கிலீஷில் பேசுகிற? ஓஹோ, உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல? ஆமாண்டா, வந்துட்டேன்டா. இதுதான் கொடைக்கானலோட நுழைவாயில். என்னடா முதல்லாம் பாடி ஷேமிங் பண்ணுவீங்க, இப்போ லாங்குவேஜ் ஷேமிங் பண்ணுறீங்களா? பரவாயில்ல, பேசிட்டு போடா. எப்படியோ கொடைக்கானல் வந்துட்டு நம்ம. அதை விட இப்போ போகிற வழியெல்லாம் செம்மையாக சூப்பராக இருக்கும். என்னை கலாயத்தை நிறுத்திட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறேன். ஓகே ஓகே மச்சான். மச்சா, நல்லா வெயில் அடிக்குது, ஆனால் சில்லுன்னு காத்தடிக்குது மச்சான். சூப்பராக இது கிளைமேட். சூப்பராக இருக்கடா. அப்போ என்ன பண்ணுற? ஒரு 10 கிலோமீட்டர் மைலேஜ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குண்ணா மச்சான். உங்ககிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா? அந்த கான்ஃபிடென்ட் தான் மச்சான். உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் இட் மச்சான். மச்சான், மேகத்துக்கு நடுவில் அந்த மலையை பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் மச்சான். பிரின்சஸ் ஆஃப் ஹில்ஸ்ன்னு எதுக்கு மச்சான் சும்மா பேர் வச்சுக்கிறாங்க மச்சான்? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம இங்கே ஒரு நைட் ஸ்டே பண்ணி அப்படியே சுற்றி பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். இதில் என்ன விஷயம்னா, இன்னும் நம்ம ரூமே புக் பண்ணல. நம்ம அங்கே போயிட்டு தான் ரூமை புக் பண்ண போகிறோம். ஆடா பாவி, ரூமே புக் பண்ணாதான் அப்படியே தின்னுட்டியா? வீக்கெண்டில் தான் மச்சான் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி வீக் டேஸ்லாம் ஃப்ரீயாக ரூம் கிடைக்கும். பார்த்துக்கலாவா? மச்சான், இதுதான் கொடைக்கானலோட ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு. கொடைக்கானல் ஹில்லில் ட்ரைவ் பண்ணி வந்தோன்னா ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டே இதுதான். மச்சான், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? நாம் இப்போ கொடைக்கானல் தாண்டி பூம்பாறைக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா அங்கே தான் நம்ம ஒரு சின்ன ரெசார்ட்டை தாங்க போகிறோம். மச்சான், ஒன்று கவனிச்சியா? டர்னிங் திரும்புறத்தில் ஒருத்தன் கூட ஹார்ன் அடிக்க மாட்டான். அது இங்கே கொடைக்கானல் இல்லை, நான் ஏற்காட்லேயும் பார்த்தேன், மூணார்லேயும் பார்த்தேன், வால்பாறையும் பார்த்தேன். நிறைய பேர் ஒரு அன்வான்டாக திரும்புகிறாங்க டர்னிங்கில். பார்த்தீங்களா, ஹார்ன் அடிக்காமல் திரும்புகிறாங்க பாருங்கள். கொடைக்கானல்லேருந்து பூம்பாறை போகிற ரோடெல்லாம் கொஞ்சம் டேமேஜாகவே இருக்குது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேமிலியோட கொடைக்கானல் ட்ரிப் வந்தப்போ அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இப்போது ரொம்ப அதிகமாக இருக்குது டேமேஜ்லாம். மச்சான், சில்லுன்னு காத்தடிக்கும் மச்சான். இங்கே போக போக பனி மூட்டமாகுது இடமே.
ஐயோ என்ன மச்சான், பனிமூட்டம் வர வர அதிகமாகுது. பூம்பாறையில் இன்னும் அதிகமாக இருக்குண்ணா பனிமூட்டம். ஆனால் இடம் வேற லெவலில் இருக்குப்பா, சூப்பராக இருக்குது. சுற்றி மேகமூட்டம். இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் கொடைக்கானல் வந்தால் தனியாக வச்சுருவாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணி. 2 மணிக்கு இவ்வளோ பனிமூட்டம். எதிர்க்க வர வண்டிங்கெலாம் பாருங்கள், லைட் போட்டுருந்தா வருது இந்த சைடை. மச்சான் வண்டி ஒழுங்கா ஓட்டுறா பார்த்து. டேய், இவ்வளோ தூரம் ஓட்டணும் வந்தேன், நான் இங்கே ஒழுங்காக ஓட்ட மாட்டேனா? என்னோட டிரைவிங் ஸ்கில்லை பார்த்து அஜித் சாரோட ஆஃபீஸ்லேருந்தே என்னை கூப்பிட்டாங்கடா கார் ரேசிங்க்கு. தான் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி உன்னை வாங்கின்னு வந்துட்டு ஓட்டிங்க. எப்பா முடியலடா சாமிய, என்னை விட்டுறா அப்படிங்கிறது குச்சி சூசைட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட சொன்ன மாதிரி வெளியே என்ன சொல்கிற போறடா, அஜித் ரசிகர் ஒன்று காலி பண்ணுற போகிறாங்க. அதை விட மச்சான், தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த நவம்பர் மாதம் நம்ம வந்தோம் கொடைக்கானலுக்கு. ஆனால் வேற லெவலில் இருக்குது ஸ்பாட்டு. வந்தால் இந்த மாதிரி மாதத்துல தான் வரணும் பொழுது கொடைக்கானலுக்கு. ஏய், பூம்பாறை வந்துட்டேன்டா. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தியா, ஒரே தெரியல. சரி மச்சான், ரூமை புக் பண்ணலையே, இந்த பனிமூட்டத்தில் எடுத்து ரெசார்ட்டை தேட போற? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. விட ஆளுங்க அங்கே இருப்பாங்க, கேட்டு போய்க்கலாம் அப்படியே. ஆனால் இந்த அழகான சுச்சுவேஷனை பார்க்கும்போது இந்த ரூம் புக் பண்ணுற நினப்பெலாம் எனக்கு வரவே இல்லை மச்சான். அப்படியே அந்த ஹில்லே ட்ரைவ் பண்ணிட்டு அப்படியே மறுபடியும் வீட்டுக்கு போயிடலாம் பொழுது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஐயோ, பனிமூட்டை வர அதிகமாகுதே, என்னை கூட்ட நீங்கள் சாவடிக்க போகலாம் அன்னைக்கு. என்னடா டேய், கரிலான்னு மட்டும் பேரை பயங்கரமாக வச்சுக்கிற. இந்த குளிருக்கெல்லாம் போய் பயந்துக்கிறேன் சிங்கம்மா. சே, கேவலமாக வரானிங்க. டேய் சத்தியமாக சொல்கிறேன், கண்டிப்பாக நீ ரூம் தெரியாமல் அலையோடா, என் சாப்பிடாது. எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? ஓடாடே. ஐயோ, இந்த ட்ரிஸ்டர் வாயன் சொன்ன மாதிரியே எதனா ஆயிடும் பொழுதுதே. சொல்லி 5 நிமிஷம் கூட ஆகல, என்னுடைய வாய் பொழைச்சிருச்சுடா. மச்சான், வெல்கம் டு பூம்பாறை வில்லேஜ். பா, சத்தியமாக வேற லெவலில் இருக்குது. அதாவது கேமரா வியூவில் இப்படி தெரிஞ்சதில்ல, ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா எதிர்க்க வர ஆளே தெரியல எனக்கு. புத்தும்பு இப்போ தான் போய்ங்கிறேன். மச்சான், இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடைக்கானல் வந்தீங்களே, அப்போ இந்த மாதிரி இருந்ததா இல்லை எப்படி இருந்தது? மச்சான், டோட்டலாக தலைகீழாகுது. நான் வந்தப்போ நல்லா வெயில் வச்சுருந்தது இந்த இடம்லாம் பகல் டைம்லேயே. அதாவது பகல் டைமில் மதியம் தான் வந்தேன். ஆனால் இப்போ டைம் பார்த்தோன்னா கரெக்டாக ஒரு 3:30 மணி இருக்கும். 3:30 மணி 3 மணி இருக்கும். ஆனால் இப்போ எப்படி இருக்குது பாரு. எனக்கு தெரிஞ்சு ரோடெல்லாம் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணியே ஆகணும். ஐயோ, இந்த பனியில் எங்கேருந்து தான் நம்ம ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிக்குன்னு தெரியலையே. ரெஸ்டாரண்ட்டு பேர் வேறு கிடையாது. என்னுடைய சிம்மில் இங்கே டவரே கிடைக்க மாட்டேது, ஏர்டெல் சிம்மு. என்னதான் பண்ணுறதுன்னே தெரில. கொஞ்சம் நஞ்ச பேச்சடா பேசுனேன், இந்த வாய்டா எதை எடுத்தாலும் பண்ணிடுவேன். அடா சுத்து, இடம் தெரியாமல் சுற்றிக்கிறியா? வாயா முறை ட்ரிஸ்டர் வாயா, நான் பார்த்துக்கிறேன். கம்முன்னு சைலண்ட்டாக வா. பாரு நல்லா ஊரை சுற்றிங்கடா, தேவையில்லாமல் வந்து லாக்காகி என்னையும் இப்படி இடமத்த புலம்பு ஊட்டியடா பாரு. அப்படியே என்ன பண்ணுறா, மலை மாதிரியா சுற்றிங்கடா, எங்கேயும் தங்காத. டேய், கொஞ்ச நேரம் வாய முடுறா. அங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் கேட்டு பார்க்கலாம். நாங்கள் மேலே டாப்பில் ரெசார்ட் இருக்குது, அது எப்படின்னா பண்ணுவது?
மேலே டாப்பில் ரெசார்ட் இருக்குல்ல, அது எப்படி போனோம் அது? ரெஸ்டாரண்ட் இருக்குது மேலே. ரெசார்ட்டுக்கு ரெஸ்டாரண்ட் தான் போகுது. ஆ அப்படி போயிட்டு அப்படியே மேலே போகுது. மேலே தானே ரெஸ்டாரண்ட் பேர் என்னது? மேலே இது பூம்பாரியில் பேர் மட்டும் கேளுங்க. நான் கரெக்டாக சொல்கிறேன். நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. நீங்கள் போய் நான் டாப் உச்சியில் ஒரு 3 ரெசார்ட் 4 கிடக்கு, 5-6 கிடக்கு. உச்சியில் டாப்லையா? என்ன பேர் அது? அதான் அந்த இது எப்படி போனோம் அதுக்கு? இந்த வழியாக போயிட்டு இப்படி லெஃப்ட் சைடு போயிருக்கு. லெஃப்ட் ஏறினீங்களா? போயிட்டு லெஃப்ட் போயிருங்க. மேலே டாப்பு தானே அது? சரி, தேங்க்ஸ். அடப்பாங்களா, நான் இன்னும் ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இருக்குன்னு பார்த்தா ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட் இருக்காம நான் வேறு எந்த ரெஸ்டாரண்ட்டு பேரை பார்க்காம வந்துட்டேன். நன்றி தலைவா. என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. ஒரு தவறு செய்தால் அதை ஐயோ, தெரிந்து இந்த செய்தால் கிறிஸ்தவ வயசாகிறவன் அவன் தேவன் என்றாலும் திடமாட்டே. நான் மச்சான் ரெசார்ட்டை கண்டுபிடிச்சிட்டியா? இல்லை மச்சான், வர வழியிலே பார்த்தேன். நிறைய ரெசார்ட்டு சின்ன சின்ன ரூம்ஸ்லாம் இருக்குது. நம்ம அங்கேயே தங்கிக்கலாம் மச்சான். நம்மளுக்கு எதுக்கு ரெசார்ட்டு? தூங்கி காலையில் கிளம்ப போகிறோம். எதுக்கு தேவையில்லாமல் பணத்தை செலவு பண்ணி? நான் மச்சான் சொல்கிறது கரெக்ட் தானே? நேற்று ரொம்ப ஃபாக்காக இருந்ததுனால நான் தேடி வந்த ரெசார்ட்டுக்கு போக முடில. அதனால் அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு சின்னதாக ஒரு ரூம் கிடச்சிது. நல்லா இருந்தது. டோரை திறந்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே பூம்பாறை. இந்த வீடியோ வந்து மறுநாள் காலையில் 6 மணிக்கு எடுத்த வீடியோ. இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். நம்ம பூம்பாறைக்கு வந்தது இந்த ரெசார்ட்டில் தங்கலாம் தான் வந்தோம். ஆனால் நேற்று ஃபாக் வந்தனால என்னால் சரியாக அந்த லொக்கேஷனுக்கு போக முடியல. ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு. ஒரு நைட்டு ஸ்டே பண்ணிட்டோம். சரி, நம்ம தங்கணும்னு நினச்சி வந்த அந்த ரெசார்ட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நேற்று நைட்டு ரூமில் வந்து சரியான பனி. கதவு திறந்தா உள்ள பனி சாரில் அடிக்குது இந்த இடத்துல. ஆக்சுவலாக நேற்று இது வரைக்கும் வந்தோம். நம்ம லெஃப்ட்டு போகிறதுக்கு வருதில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம். எனக்கு அந்த சரியாக வழி தெரியாமல் ஸ்ட்ரைட்டாக போயிட்டேன். Facts over tracks, listen that, spitting slow, spitting fast, I could roast, I could gas, think I'm okay at last, but I don't know if that can erase all the past and the pettiness, a reflection of the emptiness, hilarious, you think you're with my time, you're delirious, mysterious, because you hide behind a fake exterior, inferior, you know I'll always be a bit superior, get off of me, this ain't no humble brag, I want you to hear words, you can say them back, I want you to feel free from the chains that last. ஆக்சுவலாக இந்த பூம்பாரோட இந்த ரெசார்ட்டை யூடியூப் தான் பார்த்தேன். அவர் வந்து 4500 சம்திங் ஏதோ சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே நேரில் வந்து கேட்டால் 10,000 ரூபாய் சொல்கிறாங்க. அதுவும் ஆன்லைன் புக்கிங் ஒண்டி தான். அது 1 மாதத்துக்கு முன்னாடி பண்ணால் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஆனால் நான் பார்த்தேன், நான் கம்மியாக தான் காமிச்சிது. ஏன் 1 மாதம் முன்னாடி புக் பண்ணணும்னு சொல்கிறதுன்னு தெரில. பரவாயில்ல, வந்ததுக்கு எடுத்த பார்த்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பூம்பாறையில் ஒரு நாள் ஸ்டே பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். தங்கியாச்சு. அப்படியே வியூ பார்த்துட்டு நம்ம வீட்டை போய் சேர வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் லவ் யூ ஆல். பாய் மச்சான். பாய் சொல்கிறா. நானும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். லவ் யூ ஆல் கைஸ். பாய்.